அமெரிக்கா, பாகிஸ்தான வச்சு எப்படிலாம் படம் காட்டுங்கிறத இந்தியா நல்லாவே உணர்ந்திருக்கு. அதனால இந்த விஷயத்தையும் ஈஸியா எடுத்துட்டு போயிருவோம். காரணம் என்ன? அதாவது ஈஸியானா கவுண்டர் பொசிஷன் எடுத்துட்டு முடியும். காரணம் இப்ப அமெரிக்கா ஒரு விஷயத்த சொல்லுது, பாகிஸ்தான் ஒரு விஷயத்த கசிய விடுது. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத தாண்டி கவுண்டர் பொசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இந்தியா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா எடுத்துருவோம். விஷயம் என்ன அப்புட்ன்னா ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட். அதாவது அமெரிக்கா அணு ஆயுத சோதனை பண்ண போது, பண்ணும் அப்படின்னு எல்லா பேரும் குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா, அமெரிக்காவ காட்டிலும் பண்றது, பண்ணக்கூடியது, பண்ண போறது அப்படிங்கிற மாரி தலைவன் பாட்டு அடிச்சு விட்டாரு. யார் யாருன்னு ஒரு லிஸ்ட்ட போட்டாரு. அந்த ஆள் என்னையா சொல்லிக்க போறான்? ரஷ்யாவ சொல்லியிருப்பான். இன்னும் கொஞ்சம் கோவம் வந்தா சீனாவ சொல்லியிருப்பான். இல்ல ரொம்ப கோவம் வந்தா வடகொரியாவ சொல்லியிருப்பான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா அந்த லிஸ்ட்ல பாகிஸ்தானையும் கொண்டு வந்து வச்சுட்டாய்ங்க. பாகிஸ்தானுக்கு டீசல் போடவே காசு இல்ல. இல்ல ஊருக்கு தெரியாம, உலகத்துக்கு தெரியாம சோதனைய நடத்தி கிழிச்சுப்புடுவாய்ங்களோ! அப்படின்னு கேட்டா, கிழிக்க வாய்ப்பில்ல. அதே சமயம் அமெரிக்கா பிச்ச போட்டுச்சுன்னா, கிழிப்பான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் பலுசிஸ்தான் பிராந்தியத்துல வான்ல விசித்திரமான டிசைன்லாம் பார்த்துருக்காய்ங்க. அந்த டிசைன் வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல டெஸ்ட் பண்ணியிருக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இந்த டெஸ்ட்டையும் அவன் ஒத்துக்கல, ஒத்துக்க போறதும் இல்ல. தகவலா கசியுது, ஃபுட்டேஜா ரிலீஸ் ஆகுது. அதுல உள்ள சில டிசைன்ஸ பார்த்து ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது ஹைப்பர்சோனிக் மிசைல் டெஸ்ட் தான். பாகிஸ்தான் மறைச்சு வைக்குது. காரணம் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை சோதனைக்கு பெரிய அளவுல தடைகள்லாம் இருக்கு. சத்தியமா தடைகள் இருக்கு. அமெரிக்காவுக்கு பிடிக்காத ஆட்கள் மீது தடைகள் இருக்கு. பிடிச்ச ஆட்கள் என்ன செஞ்சாலும் விட்டுருவாய்ங்க. பாகிஸ்தான் பிடிச்ச ஆள் பட்டியல்ல வந்துரும். உதாரணத்துக்கு இன்னைக்கு வெனிசுலாவ போட்டு புரட்டி எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுங்கடா அப்படின்னா, அங்கிருந்து போதைப் பொருள் வருது. அது உலகத்துக்கே கேடும்பாய்ங்க. வெனிசுலால இருந்து போதைப் பொருள் வருதுன்னு வச்சுக்கிட்டாலும், அது அமெரிக்க சந்தை தான். உனக்கு கேடுன்னு சொல்ல மாட்டியா? ஏய் எனக்கு கேடுனா உலகத்துக்கே கேடு. இத நீ ஒத்துக்க மாட்டியா? அப்படின்னு கேட்டா, எல்லா பயலும் ஒத்துக்குவோம். இப்ப என்ன கெட்டு போச்சு? அப்படின்னு சொல்ற மாரி தான் நெலைம இருக்கு. அதே சமயம், இன்னும் கொஞ்சம் அவனுங்க வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டாய்ங்கன்னா, வெனிசுலா அதிபர் மதுரோ பெரிய திருட்டு பய. தேர்தலே நடத்துறதில்ல. தேர்தல்ல ஃப்ராடு வேலை பண்றது. அப்படி பண்ணி பண்ணி தான் அதிபரா வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படிம்பாய்ங்க. சரி ரைட்ரா, உன் ஸ்டேட்மெண்ட்டே உண்மை அப்படின்னு வச்சுக்குவோம். பாகிஸ்தான் தேர்தல் எல்லா பயலும் பார்க்குற ஃபுட்டேஜ் என்ன தேர்தல் காலங்கள்ல பாகிஸ்தான்ல அப்புட்ன்னா, போவாய்ங்க, வாக்குச்சாவடிய கைப்பற்றுவாய்ங்க, வாக்குச்சாவடி பொட்டிய வெளில வச்சு கொளுத்துவாய்ங்க. அதே மாரி எண்ணுவாய்ங்க, எண்ணுவாய்ங்க, எண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க. சில இடம் எண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க, சில இடம் எண்ண ஆரம்பிச்சுட்டீங்களாடா அப்படின்னு கேட்டா, இந்தா ரிசல்ட் அப்படின்னு பேப்பர கையில குடுத்துருவாய்ங்க. என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, தேர்தல்னா அப்படிதான் இருக்கும்பாய்ங்க. இவனுங்க இஷ்டத்துக்கு ஓ இஷ்டத்துக்கு அங்க தேர்தலே கிடையாது. அது ஊரறிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் அந்த நடக்கக்கூடிய ட்ராமாவ கூட ஒழுங்கா நடத்த மாட்டாய்ங்க. கலவரம் பண்ணி தான் நடத்துவாய்ங்க. அப்படி கலவரத்துல ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாய்ங்க. நல்லா கேட்கணும் சொல்லுவாய்ங்க. அவன் உண்மையா ஜெயிச்சிருப்பானா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா, அந்த தேர்தலுக்கு வாழ்த்தே சொல்லுவாய்ங்க. ஜெயிச்ச பயலுக்கு வாழ்த்தே சொல்லுவாய்ங்க. ஏலே அங்க தேர்தல் நடந்துச்சாடா? நீ ஃபுட்டேஜ்லாம் பார்க்கலையாடா? படுத்து தூங்கிட்டியாடா? என்னதான் இரவு பகல் மாறுனாலும் உன் கண்ல என்ன சிக்காமையா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, நல்லா தான் தேர்தல் நடந்துச்சுன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிருவாய்ங்க. அதனால தானே வாழ்த்தே சொல்றோம் அப்படிம்பாய்ங்க. அப்ப இந்த மாரி மிசைல் டெஸ்ட்டுகளுக்கு எதுவும் அடக்குமுறை, ஒடுக்குமுறை வருமா அப்படின்னு கேட்டா, ஒரு முறை வராது. முதல்ல அவன் செஞ்சதே பெரிய விஷயமா தான் இருக்கும். காரணம் என்ன? அவன் செய்யவே முடியாது. அப்படி மீறி செய்யிறான் அப்படின்னா, அதான் அமெரிக்க பெட் டாக் அப்படிங்கிற அந்தஸ்து இருக்கிறனால செய்யிறான். அந்த டாகுக்கு பல தடவ வெறி பிடிச்சு அண்ணன் அமெரிக்காவ கடிச்சாலும், அண்ணன் அமெரிக்காவுக்கு புத்தி வருதுல்ல. நம்ம என்ன பண்ண முடியும்? சரி இப்ப அவன் செஞ்சானா, செய்யலையா அப்படின்னு கேட்டா, அவன் செஞ்சாலும் புண்ணியம் இல்ல. செய்யாட்டியும் புண்ணியம் இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் நாளுக்கு நாளு எல்லா திசைகள்லயும் அடி வாங்குறாய்ங்க. இப்படி எல்லா திசைகள்லயும் அடி வாங்குற ஆட்கள் கிட்ட அணு ஆயுதத்த விட்டு வைக்கிறது வல்லரசு நாடுகள் எல்லாருக்குமே பிரச்சனை. பிராந்திய வல்லரசுல ஆரம்பிச்சு, உலக வல்லரசு வரையும். அதனால இந்த படங்கள்லாம் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நின்றும். இல்லையே ரொம்ப காலமா தான் நம்ம விட்டுட்டோம். அவன் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டானே அப்படின்னா, இப்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டோம். அடிக்க ஆரம்பிச்சே ஒரு 10, 12 வருஷம் ஆயிப்போச்சு. அதனால மிக விரைவில் ஸ்லோவா அவனுங்களோட ஆட்டம் முடிஞ்சிரும். ஏறக்குறைய இது அணைய போற விளக்கு மாரி தான் ஆடிக்கிட்டு திரியிறாய்ங்க. ஆனா இந்த ஆட்டம் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. காரணம் என்ன? இருக்கோ இல்லையோ, அவன் சொல்றது பூரா என்ன? கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை, அணு ஆயுத சோதனை, அப்படியே ஹைடெக் ரேஞ்சிலேயே பேசிக்கிட்டு இருக்காய்ங்க.
முதல்ல இந்த டெக்னாலஜிலாம் எவன் குடுத்தான்னு தெரியணும். எங்க இருந்து திருடிட்டு வந்தாய்ங்கன்னு தெரியணும். இந்த 2 ஆப்ஷன் இல்லாம இவனுங்களால ஒண்ணும் வடிவமைக்க முடியாது. இவனுங்களோட வரலாறு அப்படி. பொறுத்திருந்து பார்த்தா இந்த செய்தியோட உண்மையான பின்னணி வந்துரும். 2 நாள்ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வரும்போது நம்ம இங்க விரிவா பார்ப்போம்.